யானையிடம் அன்பு வைத்தான், காக்கையிடம் அறிவு வைத்தான், மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான். நான் சூரே சிக்னல் நீ போஸ்ட் போடுறியா? வெளியே மழை பெய்யுது. இங்கே பார், இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியே. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? சூரிய தோசை எடுத்துன்னு வரட்டேன்? தோசை சொல்லு. ஓகே, எடுத்துன்னு வரேன். இவனுக்கென்று எதை கொடுத்தான், எலும்புடனே சதை கொடுத்தான், இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான், இறக்கும் வரை துடிக்க விட்டான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதத்திலே கைகளிலே. நம்மாடி முருகா. எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்கே பாருங்க, ஐஸ் இந்த மாதிரி ஆகிடுது. வாரம் இந்த மாதிரி இது என்ன ஆகுது, மெல்ட் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஃபுல்லாகிடும், வெட்டாகும் ஃப்ரிட்ஜு. இப்போ நைட் ஆஃப் பண்ணிட்டேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக கரைஞ்சி தண்ணி எல்லாம் கீழே ஊற்றி இங்கெல்லாம் ஊற்றி இங்கெல்லாம் வந்துடும், கால் வச்சா வலிக்கும். அந்த மாதிரி ஆகிடும் சில சமயத்தில். அதுவும் நான் ஃபோன் பண்ணியும் கேட்டோம், இது ஒன்றில் தான் வச்சுருக்கேன் நான், இதனால் அது மாதிரி ஆகுது. சரி, ஓகே, மாவுக்கான பார்க்கலாம். எங்கள் வீட்டு எல்லாரும் வீட்டு ஃப்ரிட்ஜு இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கச்ச 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 எல்லாம் இப்போது நல்லா ஃபுல்லாக தோணா சிதம்பர ரகசியம் மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதாவது ஒன்று வரும். மாவு இங்கே இதுவா புது மாவா பழைய மாவா தெரில. ஓகே, இவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தா ஊற்றிக்கிறது ஒன்றும் இல்லை. இது குழம்பு, குழம்பு ஒன்றும் இல்லை. ரசம், சட்னி இதெல்லாம் பண்ணோம். சரி, ஓகே. 2 வெங்காயம், 2 வெங்காயம், நல்ல பெரிய தக்காளியாக 2. ஓகே. இவனுக்கென்று எதை கொடுத்தான், சதை கொடுத்தான். டக்குன்னு ஒரு சட்னி பண்ணிடலாம், அவ்வளோதான். ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணோமா, டக்குன்னு வதக்காமா, ஒரு சட்னி வச்சோமா, வேலை முடிஞ்சிடும். அதை நான் நிறையாட்டி சொல்லிட்டேன், நம்ம பார்த்து சாரி முதல்ல சொல்ல மாட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஆமாம், அந்த லைட் உங்களுக்கு கலர் அடிக்கும். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 இல்லாட்டி 5 காஞ்ச மிளகா போட்டோமா, வதக்காமா, ஒரு சட்னி ரெடி. பூண்டு அதெல்லாம் சில பேர் போடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். சிம்பிளாக பண்ணோமா, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் எப்படிங்க? நிறைய பேர் நம்ம சிஸ்டர்ஸ் உங்களை தான் கேட்குறேன், உங்களை அருவாமனை ஈஸியா, கத்தி ஈஸியா? நம்மளுக்கு அருவாமனை தான். சில பேர் கத்தியில் கட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கத்தியை செட் ஆகாது. அருவாமனை வைத்தமா பெரிய பீஸாக கட் பண்ண முடியுதான். 1 2 3 4 5 6 அவ்வளோதான். 2 தக்காளி, 2 வெங்காயம். அருவாமனை கொஞ்சம் மொக்கையாக பிடிச்சி. ஆக்சுவலாக நான் வந்து சூரியக்கு தரப்போ தண்ணியை கொஞ்சம் சட்னியை கொஞ்சம் ரொம்ப கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன். சூரியக்குன்னு நான் சாப்பிட்டா கூட அது மாதிரி தான் சாப்பிடுவேன். ஓகே, அவ்வளோதானா? இப்போ வதைக்கலாமா? டக்குன்னு வேலை முடிச்சிடணும். ரொம்பலாம் கஷ்டப்பட்டால் நல்லா இருக்காது. சிம்பிளாக பண்ணுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு சட்னி, அவ்வளோதான். உடச்சல இருந்தால் உடச்சல சட்னி பண்ணியிருப்பேன்.
கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கினேன், வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக அவ்வளோதான். கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்கிடும். இதுவும் போட்டுக்கணும். ஒரு 4 காஞ்ச மிளகா. தம்பிக்கு தரதால கம்மியாக போட்டிருக்கேன், இல்லாட்டி நான் ஜாஸ்தி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்கேன், தக்காளியும் போடுங்க. அவ்வளோதான். உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் வதங்கட்டும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இது ஆறணும், அவ்வளோதான். இந்த ஆறுறதுக்குள்ளே இந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டா எனக்கு இந்த இடம் மட்டும் இப்போ சுத்தமாக வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிங்கில் பார்த்துருந்தால ஒன்றும் ஒய்ஃப் தொலைக்கிடுவாங்க, சப்போஸ் நான் தொலைக்கிடுவேன். எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லி கொடுத்துறாங்க, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் வேலை செய்யினாங்கன்னா 2 பேர் வேலை செய்ய நல்லாயிருக்கும். நான் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே எந்த இடம் மறந்துட்டேன். சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். கேக் டெலிவரி பண்ண தான் போயிருந்தேன். யார், நம்ம மலேசியாவில் இருக்கிற ஒரு பிரதரு, திருவிக்கா நகர் அங்கே தான் போயிருந்தேன். அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. கேக்கு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தினத்தில் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட என்ன சிஸ்டர் பண்ணுறீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படி சொன்னாங்க. சிஸ்டர், ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்லாதீங்க, அதான் இருக்கிறதுல கஷ்டமான வேலை. அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. சில லேடிஸ் வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டில் எல்லா வேலையும் பண்ணுவாங்க இல்லையா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் ஜென்ஸும் லீவாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே லீவு இருக்காது. அதாவது தீபாவளி, பொங்கல் நம்மளுக்கு லீவு, ஆனால் அவங்களுக்கு இருந்துன்னே இருக்கும் வேலை இல்லையா. ஸோ அது முடிச்சுட்டு வராது. ஹவுஸ் ஒய்ஃப் கெத்தாக சொல்லுங்கள், ஹவுஸ் ஒய்ஃப் தான்னு சொல்லாதீங்க. சிரிச்சாங்க. திருவிக்கா நகர் இருக்கிற சிஸ்டர் தான், அவங்க தான் சொன்னாங்க. அவ்வளோ சாமான தொலைகிட்ட இடம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு, நீட்டாகிடும். நாங்கள் வச்சுட்டு வரோம். ஸோ க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். வேறு முடிஞ்சிச்சிங்களா, அதுக்குள்ளே இது ஆறிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். இது கொஞ்சம் கழுவி கொஞ்சம் ஊற்றலாம். 2 உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிம்பிளாக காரம், சூரிக்கு பண்ணுறதால நான் காரம் போடல. ஓகே, அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்ற வேண்டியது முடிஞ்சிச்சிங்களா. சிம்பிளாக ஒரு சட்னி. இந்த நான்ஸ்டிக்ன்றதால ஈஸியாக வந்துச்சு பாருங்க, ஆயிலே தேவையில்லை. ஒரு சூரி ஒரு 3 தோசை. இவன் தம்பிக்கு கனமாக ஊற்றணும் தோசையை. அதாவது ஒரு தோசை 2 இட்லி ஈக்குவல். ஸோ ஒரு 3 தோசைன்னா 6 இட்லி ஈக்குவல். கனமாக இருக்குது பாருங்கள். ஸோ கீழே போகலாமா? வாங்க. தோசை அது இது வெங்காய சட்னியா தக்காளி சட்னியா, அது நீங்களே சொல்லுங்க. கார சட்னி. ரைட், ஓகே. எப்படின்னு பாரு. காரம் கம்மியாக போட்டிருக்கேன்னா உனக்கு தான் காரம் கம்மியாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு வாங்க சொல்லுங்க. இந்த சட்னி நீ வீட்டில் செஞ்சு பாருங்க. பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு வாங்க, இப்போ நான் தரேன் எப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? யார் கொடுங்க? சாமியெல்லாம் கொடுக்கலையே. சாமி தொன்னுக்கு முருக தொன்னுக்கு கண்ட சாமி தொன்னுக்கு அம்பல்ல தொன்னுக்கு செவன்ல தொன்னுக்கு தந்தைய தொன்னுக்கு குடரத்திய தொன்னுக்கு உண்ண உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லும். இன்னைக்கு சூரிக்கு 1 மாதம் கழிச்சு யூரின் பேக் மாற்றினேன். கம்மி எவ்வளோ வெள்ளையாக இருக்கா கருப்பாக இருக்கான கம்மி. இப்போ பாருங்கள், தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். தெரியலையே, தெரில. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒயிட்டாக வரணும் யூரின்.
எல்லோ கலரில் ரெட் கலரில் வரக்கூடாது நம்மளுக்கும் பொதுவாக தண்ணி நிறைய குடிக்கும். அது மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி உடம்பு பார்த்துருன்னு அர்த்தம். இன்னைக்கு சூரியக்கு வந்து கேத்தட்ரல் மாற்றுறதுன்னா இந்த யூரின் பேக் கிடையாது ஃபுல்லாக. அது எப்படின்னா 20 வருஷமாக அது பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு பண்ணி பழக்கம், பக்காவாக பண்ணுவேன். அது பண்ணிவிட்டு எப்படின்னா அந்த ஃபோலிசின் இருக்கு இல்லையா, நீட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணி ஷேவ் பண்ணிவிட்டு அதை ஜெல் இருக்குது அதை போட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இன்ஜெக்ஷன் பண்ணணும். இன்ஜெக்ஷன் பண்ணி யூரின் வர ஆரம்பித்தோன்னா அது யூரின் ஜாயின் பண்ணும். ஒரு டாக்டர் பண்ணவே நான் பண்ணிடுறேன். அவனுக்கு அது பெரிய விஷயம். அந்த பையன் நூல் இருக்குமா, நாம் எது தூக்கி போகிறோமோ அது விஷயம். அந்த இடத்த வந்து கிளீனாக ஷேவ் பண்ணிவிடுவேன். உணவுகிட்ட ஷேவ் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டு கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணேன். கையில் இருந்து க்ளவுஸ் மாட்டிப்பேன். க்ளவுஸ் மாட்டின்னு பக்கா பண்ணுறேன். மாஸ்கெல்லாம் போட்டுப்பேன் நான், ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. 20-25 வருஷமாக இதே பண்ணுறதால பழகிடுச்சு நம்மளுக்கு. ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருந்தார், கோவிந்தசாமி, ஞாபகம் இருக்கா? கோவிந்தசாமி அவர் வந்து ஜுபேதார் நர்சிங் ஒர்க் பண்ணிருந்தாரு. எனக்கு அப்போ அவர்கிட்ட போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். செத்து போயிட்டாரு. அதாவது அவர் வந்து ஜுபேதார் நர்சிங் ஈகா தேட்டர் இருக்கு. நான் போயிட்டு ஈகா தேட்டர் கூப்பிட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டு வந்து யூரின் இந்த போலீஸ் போட்டு யூரின் பேக் வெளியே மாதம் வந்துடுவார். 20 கரெக்டாக வந்துடுவார். ஒரு தடவை அவர் வந்தாருன்னா அங்கேருந்து அவர் கூப்பிட்டு வந்து மறுபடியும் எடுத்துன்னு போயிட்டு அங்கே விடணும். 1000 ரூபா தரணும் நான் அவருக்கு. 1000 ரூபா இல்லாமல் அவர் வந்து சார் சுரேஷ் சார் டம்மு ஆமாம் டம் அடிப்பார். அவர் ஒரு டீ ஒரு டம்மு கையில் ஒரு 1000 ரூபா. அது இங்கே வந்து மாற்றிட்டு அப்புறம் டீ டம் வச்சுட்டு அதுக்குன்னு விட்டுருவாங்க. கோவிந்தசாமி நல்ல மனுஷன், நல்லா பேசுவார் சூரியகிட்ட. இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காரு, சம்பளம் வாங்கி ரோடு கிராஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை கிராஸ் வீகா தட்டண்டா கார்காரன் வேகம் அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கான். இவர் ஸ்பாட்லேயே இறந்துச்சிருக்காரு. அடுத்த 20 ஆச்சு. என்னடா கோவிந்தசாமி ஃபோனே பண்ண சொல்லிட்டு ஜுபேர் நர்சிங்கும் நான் ஃபோன் பண்ணுறேன். அம்மா இந்த மாதிரி சுரேஷ் பேசுகிறேம்மா, கோவிந்தசாமி கம்பெனி கூட கொடுமா, அவர் டாக்டர் கூடயே இருப்பார். நீங்கள் யாருன்னு கிடையாது, இந்த மாதிரி வேலை சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் கொடுமாண்ணா. ஏங்க அவர் 10ஆம் மணி இறந்துட்டாருங்க. பகில்னு ஆச்சு எனக்கு. நல்ல அந்த மனுஷன் இறந்துட்டார். கஷ்டமாக அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்து அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்களாம் இருந்தாங்க. அவங்க கையில் 2000 ரூபா கொடுத்து வச்சுக்கம்மா, இன்னும் மாதம் வருவார், இந்தாட்டி வரல. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 2000 ரூபா கொடுத்து வந்தேன். பாவமாக இருந்துச்சு. கரெக்டான கல்யாண சமயத்தில் வந்து அந்த கல்யாணத்தப்போ செத்து போச்சு. அவர் செத்து போயிட்டார் இவர். சரி நம்மளால 2000 தர முடியாது, 2000 கொடுத்துருவாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. பாவம் மனுஷ வாழ்க்கையே நிலையில் பார்த்தீங்களா. அப்புறம் நானும் யூரிட்டி மாற்ற ஆரம்பித்தேன். மாற்றிடுறேன். க்ளவுஸ் எல்லாம் போட்டு பக்கா ஒன்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுறது. இவ்வளோ வேலை நான் இவனுக்கு பண்ணுறேன், வாடா போடான்னு சொல்லி எனக்கு திட்டுவாங்க. வேற சட்னி தோசை நான் செஞ்சேன் இல்லையா. சட்னி எப்படி சொல்லவே இல்லை. சட்னி சூப்பரா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது இல்லாமல் இப்போ இன்னொரு வேலை வச்சுருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. கம்மி வச்சிட்டான். இங்கே பாருங்க ஃபுல்லாக தூளாக உடச்சி வச்சுருக்கான். இது வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ இது போய் வாங்கி வரணும். வந்துட்டேன் சாப்பிட்டு முடி வாங்கி வரேன். என்ன எதனா ஒன்று உடச்சினே இருப்பாங்க. தூக்கி போட்டுப்பான், அடிப்பான், உடைப்பான். அன்றைக்கி ரிமோட் தூக்கி வச்சு ரிமோட் உடச்சிட்டான். இப்போ கிடைக்குமா கிடைக்காத கேட்கல. போய் பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. வெயிட் பண்ண சொல்லி வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணோம், பாய் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அது ரிமோட்டை வாங்கி வரேன். இப்போ வாங்கி வரேன். அது சொல்லணும்ல. விபூதி எங்க விபூதி ராஜா நான் சரி பேட்டரி வேறு வாங்கிச்சா, அது வாங்கி வரணுமா. ரெடியாதா சரி ஓகே. இந்த ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, ஓம் நம சிவாயா. ரைட் ஓகே. இப்போ என்ன வாங்கி வரணும். இது வேணுமா, பெரிய பேட்டரி வேணுமா, சின்னது எதுக்கு? அது வேணாம் அது ரிப்பேர். இதுதான் ஒரேடியாக இருக்குல்ல. இது பெரிய பேட்டரி வாங்கி வரேன்னா ரிமோட் கூட வாங்கி வரேன். இது கிடைக்குதோ கிடைக்கலையோ போய் பார்த்துன்னு வரேன். நீங்கள் பாருங்கள் எப்படி தூக்கி கூட வச்சுருக்கான் பாருங்கள். உடச்சிருக்கான். சரி வாங்கிட்டா போயிட்டு இருந்தால் வாங்கி வரேன். என்ன போய் பார்த்துட்டு விட்டேன். சரி கடைக்கு போய்ட்டு வரேன். அப்பா சாயங்காலம் நல்லா மழை பெஞ்சுது. ஆனால் அது நின்று போச்சு. ரோட்டில் தண்ணியாக தெரியுதுங்களா உங்களுக்கு. மழை பெஞ்சுது. படப்படன்னு பெஞ்சிச்சு. ஒரு 20 நிமிஷம் பெஞ்சிச்சு. அவ்வளோதான். சரி கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன்.
ரிமோட் கிடைக்குமா? கடைக்கு வந்தேன், யார் நிற்கிறாங்க பாருங்க கடையில். கூடயே வந்துட்டான். வருவான். பையா நமஸ்தே பையா. நமஸ்தே, வணக்கம். இந்த ரிமோட் இருக்கான்னு பாருங்கள். கொடுங்க, ஒன்று கொடுங்க, செக் பண்ணி பார்த்து கொடுங்க. செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கேன். ஓகேவா? ஓகே சூப்பர். அதே தான் இல்லை? சேம் தான், ஒரே தான். ஓகே. எவ்வளோ பையா? இது ஹெச்டி தான். எவ்வளோ? 90 ரூபா வரும். 90 ரூபா. சரி ஓகே. 90 rupees. மாதிரியா ஜாங்க வண்டியில் கூடிய வந்துட்டா. மழை பெய்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் அங்கேருந்து வரதுக்குள்ளே தொப்ப கடை நினச்சிட்டேன். மழை பட்ட 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 பட்டம் பெஞ்சிச்சு. அம்மா அந்த ரிமோட் எத்தனை இப்படி நினச்சிட்டேன் பாருங்க. இருக்க ரெயின் கோட்டை பேரன் தலையில் போட்டு அவனை அனுப்பிச்சாச்சு. அப்போ சூரிய சூரிய படிக்காத முட்டாளுன்னு பல பேர் சொன்னாங்க, அதனால குத்தம் இல்லை அண்ணாச்சி. இது பழசு. இருந்தா இது பழசு. ஓகேவா? ஓகே. ஹாப்பியா? ஒரு வேலை செய்தா பாரு. எப்படி தப்பாக நினச்சி வந்துருக்கான் பாரு. அவங்க வேறு வேலை செய்ய. அது பேட்டரி மாற்றியாச்சு, இதெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ ஒர்க் பண்ணா பாரு. ஒர்க் ஆகுதா? ஹாப்பியா? குட் நைட். சவுண்டு கம் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பார்த்துனே இருப்பேன். உட்காந்துக்கான தூங்குறான்ட்டு. குட் நைட். நாளை குட் நைட். சரி தூங்கு. பாபாம். ரைட். ஓகே தூங்கு. நான் அப்பப்போ செக் பண்ணேன். தூங்கணும், உட்காந்து கூடாதுன்னா. குட் நைட். சாய்ஸ்வரா. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். லென்த் வீடியோ கேட்டிருந்தீங்க, சொல்லி ரொம்ப லென்த்தாக போட்டேன், மன்னிச்சிருங்க. ரொம்ப லென்த்தாக இருந்தால் ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஓகேவா? பாய், குட் நைட். சரி பாரு. அது தூக்கி போடு. அவ்வளோதான். இதே தான் யூஸ் பண்ணுறவருக்கும் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோ தூக்கி போட்டுறது. நம்மளும் அப்படி தான். நம்ம தேவை இருக்கிறத நம்மளெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம தேவை முடிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு இந்த ரிமோட் ஒரு உதாரணம். தேங்க்யூ.